எந்தெந்த சீசன்ல எது நல்லா அவைலபிள் இருக்கோ அதை வச்சு நம்ம நல்லா செஞ்சு சாப்பிடணும். அப்படிதான் இது முருங்கைக்காய் சீசன்ன்றதுனால நான் முருங்கைக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 முருங்கைக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கோம் கடாயில. அதுல சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. முருங்கைக்காய் வதங்கட்டும். ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தோம். அதை நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர்லாம் மாறி வெடிச்சு வந்திருக்கும். அந்த டைம்ல எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு வெந்தயம் பேன்ல சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 போல காஞ்ச மிளகாய், ஒரு 10 போல பூண்டு பல் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் திக்கா கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு திக்கா வரட்டும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதாங்க, நல்ல காரசாரமான முருங்கைக்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்ல சுடு சுடு சாதம், தயிர் சாதம் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். யார் வீட்டுல எல்லாம் கொத்து கொத்த முருங்கைக்காய் காய்ச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.